Hello friends, welcome to Excel Tamil Today Tips. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்கோட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பார்கோட் யூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் நிறைய பில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்கோட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்க்கோ இதில் ஒரு பக்கத்தில் இருக்க கடைக்கோ எதுக்கோ போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா பார்கோடு தான் இருக்கும். அந்த பார்கோடில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் மொபைலில் ஸ்கேனர் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கேனர் மோடை ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த பார்கோடை எப்படி எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேசிக்காக எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி, ரேட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பார்கோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு யூனிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பார் வேல்யூவை பார்கோடாக சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்னோடய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கேலிப்ரியில் இருக்குது. ஸோ உங்களோட ஃபாண்ட் எங்கே டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு டைம்ஸ் ரோமனில் இருக்கலாம், சில பேருக்கு ஏரியலில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்த ஃபாண்ட்டில் இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பார்கோட் தெரியும். ஓகேங்களா? இதுதான் பார்கோட் அப்படின்வாங்க. இதில் ஒரு நம்பருக்கும் 4 இல்லை 3 லைன் வரும். அதில் திக்காக இருக்கிற லைனுக்கு ஒரு வேல்யூவும் தின்னாக இருக்கிற லைனுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பார்கோட் ஃபங்க்ஷனு. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோடு 39 அப்படின்ற ஒரு ஃபாண்ட் தான் இது. நீங்கள் அதை அப்படியே வெப்சைட்டில் கூகுளில் போய் தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் ஐடி எவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பார் வேல்யூவை நீங்கள் பார்கோடாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதான் பார் வேல்யூ. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராடக்ட் இன்ட்டு குவாலிட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதோட ரேட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பார்கோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்கோடை நம்ம இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபாண்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த பார்கோட் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்கோட் ஃபாண்ட்டு இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு பார்கோடாக அது சேஞ்ச் ஆகிடும். நல்லா பெருசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்காக அதோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl D கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமான பார்கோடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வெறுமே பார்த்தா தெரியாது, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் இது டெய்லி பேசிஸில் எப்படி சேஞ்ச் பண்ண வைக்கிறது, இல்லை டெய்லி பேசிஸுக்கு டேட் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு டுடே அப்படின்ற ஒரு ஃபார்முலா. டுடே அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கான டேட் வந்துடும். டேப் கொடுங்க, கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கான டேட் இங்கே வந்துடும். ஓகே? ஸோ இந்த மாதிரியான டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் டுடே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இந்த சேனல்லையே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா ஃபோல்டரோ இல்லை ஃபைல்ஸோ க்ரியேட் பண்ணணும், இல்லை டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலோட லிங்க் டெலிகிராம்லேயும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.